காவிரி கர்நாடகா அந்த டேம் கட்டிட்டா அது டெல்டாவில் விவசாய பாதிப்பு தானே, விவசாய பிரச்சனை தான் இல்லை. அதிக பாதிப்பு தர்மபுரி மாவட்டத்தில் உங்களுக்கு தான் பாதிப்பு, நமக்கு தான் பாதிப்பு. எப்படி பாதிப்பு? இன்னைக்கு காலையில நாங்க போனோம், பில்லிகுண்டுல போனோம். பில்லிகுண்டுனா அங்கதான் காவிரி தமிழ்நாட்டுக்கு உள்ள வர பகுதி, அது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கு. அதனால நம்ம போய் பார்வையிட்டோம். இன்னைக்கு ஜூலை 1ஆம் தேதி, ஜூலை 1ஆம் தேதி சாதாரணமா நீங்க அங்க போனீங்கன்னா 2 கரையில அப்படியே தண்ணி ஓடும், வெள்ளமா ஓடும். ஆனா இன்னைக்கு நாங்க காவிரி ஆற்றுல நடுவுல நின்று பேட்டி கொடுத்தோம். ஒரு கொஞ்சோடு தண்ணி போயிட்டு இருக்கு. அந்த தண்ணி என்ன தண்ணி தெரியுமா? கழிவு நீர். கர்நாடகா டேம்ல விட்ட தண்ணி கிடையாது. அங்க சும்மா அந்த கழிவு தண்ணி எல்லாம் சேர்ந்து அங்க ஓடி இப்ப அந்த மேட்டூருக்கு போயிட்டு இருக்கு. கழிவு நீர் வருது. இது ஜூலை 1ஆம் தேதி. ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையை அரசு திறப்பார்கள். காரணம் டெல்டாவில் சாகுபடி இருக்கும், குறுவை சாகுபடி டெல்டாவில். டெல்டா மட்டும் இல்ல, டெல்டானா இது ஒரு பெரிய பகுதி. டெல்டா டெல்டானா பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், அரியலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம் எல்லாமே பாதி. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை என்ற முழு மாவட்டம். இதுல குறுவை சாலை. ஆனால் 7 ஆண்டுகளுக்கு பிறகு, 7 ஆண்டுகளாக ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு திறக்கல. மேட்டூர் அணை தண்ணி இல்லை. மேட்டூர் அணையுடைய கொள்ளளவு 93 டிஎம்சி. ஆனால் இன்னைக்கு இருக்கிறது 40 டிஎம்சி தான். அந்த 40 டிஎம்சியும் நான் சொன்ன பல மாவட்டங்களுக்கு குடிநீருக்காக வைத்திருக்கின்றோம். விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது. அப்போ நினைச்சு பாருங்க, இந்த நிலை ஜூலை 1ஆம் தேதியில மேகதாதுவை கர்நாடகா கட்டிட்டாங்கன்னா இந்த கழிவு கூட வராது, நமக்கு குடிக்கிறது கூட தண்ணி கிடைக்காது நமக்கு. அப்போ யாருக்கு அதிக பாதிப்பு? தர்மபுரி மாவட்டம். அதனாலதான் நான் கேட்கிறேன், உங்ககிட்ட தான் அதிகமா சட்டம் வரணும், உங்ககிட்ட தான் அதிகமா அழுத்தம் நீங்க தான் கொடுக்கணும். தர்மபுரி மாவட்டத்தில் ஒவ்வொரு இளைஞனும் இது ஏன் பிரச்சனை, நான் நிற்பேன் உறுதியா தெருவில் வரணும். அத்தனை பேர் வாங்க, கட்சி ஜாதி மதம் எனக்கு எதுவும் பார்க்காதீங்க. இது நம்ம பாதிப்பு, தர்மபுரி மக்கள் பாதிப்பு. இவ்வளவு காலமா நம்ம தர்மபுரி மாவட்டத்தில் தான் காவிரி முதல் உள்ள வருது. நம்ம மாவட்டம் பார்த்தீங்கன்னா இயற்கை நமக்கு கொடுத்த வரம். என்ன வரம்? காவிரி நம்ம மாவட்டத்தில் வழியா போகுது, தென்பெண்ணை நம்ம மாவட்டத்தில் வழியா போகுது. ஆனா நமக்கு சாபக்கேடு என்ன? 2த்தையும் அனுபவிக்க முடியாது. அதான் நமக்கு சாபம். பார்க்கலாம், குடிக்க முடியாது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாவட்டத்தில் உள்ள அத்தனை பேரும் ஒகேனக்கல் நீங்க போவீங்க. எதுக்கு போவீங்க ஒகேனக்கலுக்கு? சுற்றுலா தலம். ஒகேனக்கல் வா, நம்ம போகலாம். ஒகேனக்கல்ல போயிட்டு அங்க என்ன பண்ணுவீங்க? மாலிஷ், அதுக்கப்புறம் அரைச்சி விட்ட மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு ஜாலியா சாப்பிட்டுட்டு நீங்க வந்துடுவீங்க. அது ஒகேனக்கல் உங்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்பு அது சுற்றுலா தலமா தான் உங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் 30 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய மருத்துவர் ஐயாவர்களும் சரி, பாட்டாளி கட்சியும் சரி, இது நம்முடைய வாழ்வாதாரம், ஒகேனக்கல் என்பது நம்முடைய வாழ்வாதாரம் என்று எத்தனை போராட்டங்கள், ஆர்ப்பாட்டம், மனித சங்கிலி, எத்தனையோ கேச போட்டு அதன் பிறகு ஆட்சியாளருக்கு கொஞ்சம் இறக்கம் வந்துச்சு நம்ம மேல. என்ன இறக்கம்? நம்ம ஊர் வழியா போற தண்ணிய நமக்கு பெரிய மனசு பண்ணி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொடுத்துக்கிறாங்க. அதான் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். இப்ப அந்த டேம் கட்டிட்டானா அந்த ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கூட நமக்கு கிடைக்காது. நமக்கு ஒரு ஆசை, சரி வெள்ளங்காலத்துல எப்படியாவது அந்த தண்ணியை எடுத்து எங்க ஊர் ஏரிக்கெல்லாம் கொண்டு வரணும்னு திட்டம். என்ன திட்டம்? காவிரி ஒகேனக்கல் உபரி நீர் திட்டம். நமக்கு ஆசை, பேராசை.
குடிக்கிறதுக்கே தண்ணி நமக்கு வாரத்துக்கு ஒரு நாள், ஒரு வாரம் 10 நாள் வருது. ஆனாலும் ஒரு பேராசை, கடல்ல போற தண்ணிய கொஞ்சம் திருப்பி நீரேற்று மூலமா கொண்டு வந்து நம்ம மாவட்டத்தில் ஏரியில நிரப்பினா, ஏரியில் நிரம்பி நம்ம வீட்டில் இருக்க கிணறு போர் எல்லாம் தண்ணி வந்து அதுல நம்ம யாரும் நம்ப வேண்டாம், நம்ம விவசாயம் பண்ணலாம். 3 லட்சம் பிள்ளைங்க வெளியில போயிருக்கிறாங்க வேலை இல்லாம, அவங்க திரும்பி வந்து சுயமரியாதையோட வாழலாம் இங்க அப்படின்னு ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். இதற்கு போராட்டம் செஞ்சுட்டு இருக்கிறோம். உறுதியா நடக்கும். நீங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். காரணம் இந்த தர்மபுரி சட்டமன்ற தொகுதி மக்கள் நல்ல ஒரு உறுப்பினரை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள். அதற்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். தருமபுரி தொகுதி மக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன்.